ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெலிட் பண்ண மெசேஜ் எல்லாத்தையும் எப்படி ரெக்கவர் பண்ணுறது. ஆமாங்க, நீங்கள் இப்போ வாட்ஸ்அப் நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க, இல்லை வாட்ஸ்அப்பை டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா மெசேஜ் அழிஞ்சு போயிடும். அந்த மெசேஜில் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் இது மாதிரி இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஆன்லைன் பேமெண்ட்ஸ் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டு வருதுங்க. இனிமேலும் போட போகுது. அதனால் நம்ம சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுத்து யார் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இருக்கும் சீரிஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோம் உங்களுக்கு சார். சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிங்க. எல்லா ஃபோன்லையும் காமனாக தான் இருக்குங்க ஃபைல் மேனேஜர். அதில் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குங்க. அந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் மீடியான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது மொபைலில், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டேட்டான்னு சொல்லி இருந்தாலும் இருக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு மீடியா செக் பண்ணிங்க. அதில் com.whatsappன்னு சொல்லி இருக்குது. ஆமாங்க, அந்த ஃபோல்டரை நம்ம அப்படியே காப்பி பண்ணி வேறு ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நம்ம இதில் ஊரா நம்ம டேட்டாஸில் அந்த வாட்ஸ்அப் இதில் இருக்குது. இந்த ஃபோல்டரில் நம்ம அதை வந்து விசிட் பண்ணும்போது ஸ்டோரேஜில் அப்படியே இருக்குது. அதுக்காகத்தாங்க இப்போ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். இது இப்போ நான் வேறு ஃபோல்டரில் வந்து ஜென்ரலாக நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ சென்ட்ரலாக இப்போ வேறு இதில் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து வேறு ஃபோல்டரில் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஜென்ரலாக இந்த ஃபோல்டரில் வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப்பை நம்ம அப்ளிகேஷனை அழிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரெக்கவர் பண்ண தான் வந்திருக்கோம். சப்போஸ் நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுற நிலமை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிங்க. உங்கள் டேட்டாஸில் மறுபடியும் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த மெசேஜில் மறுபடியும் ரெக்கவர் ஆகிக்க அதுக்காகத்தாங்க. இப்போ வந்து நான் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்க, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மட்டும் சொல்லிச்சுலாம் உங்களுக்கு கூட வரும். சரிங்களா? நான் வாட்ஸ்அப் அழிச்சு போட்டு மறுபடியும் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். பார்த்துங்க, இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் மேனேஜர் மறுபடியும் போய்க்கிறேன். ஃபைல் மேனேஜர் மறுபடியும் போயிட்டு அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபோல்டர் நம்ம அதுக்கு வந்து காப்பி பண்ணி வச்சுருப்போம். அந்த ஃபோல்டர் பார்த்துங்க, கீழே இருக்குங்களா, com.whatsapp சொல்லி இருக்குது. நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணுது. அந்த ஃபோல்டர் மட்டும் செலக்ட் பண்ணி அதே மாதிரி நான் மூவ் கொடுத்துக்கிறேன். அதாவது வேறு ஃபோல்டர் நான் மூவ் பண்ணுறாப்புல கொடுத்து போட்டு நான் இன்டர் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு அப்படி இதில் இருந்துச்சு ஆண்ட்ராய்டு மீடியா இந்த ஃபோல்டரில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? முன்ன போலே பண்ணிக்கிறோம். இப்படி பண்ணும்போது நம்ம டேட்டாஸில் நீங்கள் வாட்ஸ்அப் அழிச்சாலுமே நம்ம டேட்டா மறுபடியும் வந்து இதுலேயே இருக்குது, இந்த மெசேஜ் ஃபோல்டர்லேயே இருக்குங்க. அதுக்காகத்தாங்க இப்போ நான் மறுபடியும் வந்து நான் வாட்ஸ்அப் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப்பை நான் ஏற்றிட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஃபோல்டர் கிரியேட் ஆகுங்க. அவன் நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதா. இப்போ உங்கள் மொபைல் நம்பர்லாம் நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்க வேண்டியதா. இப்போ நீங்கள் பண்ண டெலிட் பண்ண மெசேஜ் எல்லாமே வந்துடும். சார் நீங்கள் அலோவ் கொடுத்து நார்மலாக வந்துக்கலாம். லாகின் பண்ணி வரும்போது உங்கள் மெசேஜ் எல்லாமே டெலிட் ஆகும், அப்படியே மறுபடியும் ஸ்டோரி வந்து. சரிங்களா? நீங்கள் ரீஸ்டோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கொடுத்தா தான் உங்கள் மெசேஜை ரீஸ்டோர் ஆகுங்க. முன்னே நம்ம வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு எம்பி அதிகமாக தேவைப்படாது. சரிங்களா? நார்மலாக 300 MB 400 தேவைப்படுதுன்னா நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டேட்டாவில். அதனால் ஒரு கேபி கணக்கில் தான் ஆகும். மிஞ்சி போன ஒரு 2 MB அப்படி ஆகுங்க. அதனால் ஈஸியாகவே வந்து நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க மெசேஜ் எல்லாத்தையும். நீங்கள் டெலிட் பண்ண மெசேஜ் எல்லாம் கூட இந்த ஃபைல் மேனேஜரில் உங்கள் வாட்ஸ்அப் ஃபோல்டரில் டேட்டாவை ஸ்டோர் ஆகிட்டே இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டெலிட் ஆன மெசேஜும் கூட வந்துடும். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு பேக்கப் பண்ணணும்னா ஒரு 400 MB 500 MB தேவைப்படுங்க. ஆனால் இந்த வே ட்ரை பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி டேட்டாவில் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அவ்வளோக்கா எம்பி தேவைப்படாதுங்க. மிஞ்சி போனால் ஒரு 5 MB ஒரு 4 MB அந்த ரேஞ்சில் தான் தேவைப்படுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் ஃபோல்டர் அழிக்கும் போது நம்ம டேட்டாலாம் போயிரு, மறுபடியும் பேக்கப் கொடுத்து பண்ணும்போது எம்பி அதிகமாக தேவைப்படும். அதனால் இந்த வே ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாக எம்பி தேவைப்படுது. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஆன்லைன் பேமெண்ட்ஸு இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டு வருதுங்க. இனிமேலும் போட போகுது. நம்ம சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.